ரொம்ப நாள் ஒரு காரியத்தில் இருக்கும்போது நெடு நாட்கள் உங்களுடைய தோல்வி நிறைய மனிதர்களை உங்களை விட்டு பிரிச்சிடும். நிறைய பேர் வெகு காலம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு குறைஞ்சிடும். பாருங்க, சிலர் திருமண காரியத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆரம்பத்தில் ஒரு 24 வயசு 25 வயசு 26 வயசு வரைக்கும் நிறைய பேர் மாப்பிள்ளையினுடைய போட்டோயாக கொண்டு தருவாங்க, பொண்ணோட போட்டோவை கொண்டு கொடுப்பாங்க. பாருங்க பிரதர், பாருங்க சிஸ்டர், ஒரு 28 வயசு வரைக்கும் நடக்கும். ஒரு 30 வயசு வரைக்குமே பார்த்தீங்கன்னா வர்றவங்க போறவங்க எல்லாருமே பொண்ணு பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்ப்பாங்க. ஆனால் ஒரு 30 வயசு தாண்டின உடனே ஒரு 10 பேர் ஸ்கிப் ஆயிடுவாங்க. ஒரு 32 வயசு ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பேர் அமைதி ஆயிடுவாங்க. இந்த நாட்கள் தாண்ட 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 வெகு காலம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா மனுஷங்க எல்லாரும் மனசுல ஒரு 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 ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இவனுக்கு என்னதான் முயற்சி எடுத்தாலும் இவளுக்கு என்னதான் முயற்சி எடுத்தாலும் ஒண்ணுமே என்ன பண்ணாது, நடக்காது, அதனால ஒன்றும் செட் ஆகாது. எல்லாரும் அவங்க பாட்டுக்கு ஒதுங்கிடுவாங்க. எதுவாக இருக்கட்டுமே, திருமண காரியமாக இருக்கட்டும், ஒரு கேஸாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் காலதாமதம் லேட்டாக ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு உதவி செய்ய வந்தவங்க எல்லாருமே கொஞ்ச நாளைக்குள்ள கொஞ்ச வருஷத்துக்குள்ள அவங்கவுங்க மாறி போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு முடிவு எடுத்து எத்தனை நாள் தான் உனக்கு போராட முடியும்ப்பா, எத்தனை நாள் தான் உனக்கு பின்னாடி வர முடியும். இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறேன். யாரோ ஒருத்தர் இந்த சூழ்நிலையில, நான் சொல்ற இதே சூழ்நிலையில வந்திருக்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்றது உண்மை பாஸ்டர். எனக்கு ஆரம்பத்தில் இந்த காரியம் துவங்கும் போது, இந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்கும் போது நிறைய பேர் எனக்காக பிரயாசப்பட்டாங்க, நிறைய பேர் எனக்காக ஜெபம் பண்றேன்னாங்க, நிறைய பேர் எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. அப்ப ஆனா இப்ப நாள் தாண்ட தாண்ட ஒவ்வொருத்தரா என்னை விட்டு போயிட்டாங்க. இப்ப என்னமோ எனக்கு யாருமே எனக்காக முயற்சி எடுக்கிறது மாதிரி தெரியல, யாருமே எனக்காக உதவி செய்ய வர்றது மாதிரி தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு உட்காந்துட்டாங்க. ஏன்னா அவங்க என்னை ஒதுக்கி விட்டது மாதிரி ஒதுக்கி விட்டாங்க. இப்ப நான் எனக்கு எப்படி எப்படி நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க உங்களுடைய இருதயம் கலங்கவே வேண்டாம். உங்களுடைய விஷயத்துல எல்லாருமே உங்களை விட்டு தூரம் போனாலும், எல்லாருமே உங்களுக்கு லேட் ஆகுது தாமதம் ஆகுதுன்னு சொல்லி அவங்க ஜெபிக்காம விட்டாலும், ஜெபத்தை மறந்தாலும், ஆண்டவருடைய கண்ணு இந்த கூட்டத்திலேயே யார் மேல கடந்து போகுதுன்னா, யார் ரொம்ப காலமாய், யார் வெகு காலமாய், யார் வெகு நாளாய் நீங்கள் போராடுகிறீர்களோ, யார் நீங்கள் அநேக நாட்களாய் போராடுகிறீர்களோ அவர்களுக்கு உதவி செய்கிறதற்கு என்னுடைய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார்.